வணக்கம் நண்பர்களே, நான் நிரோஷன். வெல்கம் டு நிரோஷ் மீடியா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் பிரபல யூடியூபர் மதன் கௌரி அண்ணா ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தார். ஒரு நியூஸ் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தார். அந்த ஆப்பை எப்படி நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது, அதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதை விட அந்த ஆப்பை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிரோஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஐஃபோன் யூஸ் பண்ணுறாக்கள் உங்களோட ஆப்பிள் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். கொக்ரு சர்ச் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், முதலாவதாக இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நாங்கள் முதல்ல சைன்இன் பண்ணணும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டால் உங்களோட ஜிமெயிலால் சைன்இன் பண்ணலாம், அல்லது ஃபேஸ்புக்கால் சைன்இன் பண்ணலாம். நான் ஜிமெயிலால் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் வித் கூகுள்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். எந்த அக்கௌண்ட்டால் நீங்கள் சைன்இன் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் என்னுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் உங்களோட ஜெண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மேலண்டா மேல், ஃபீமேலண்டா ஃபீமேல். நான் மேலன்றதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து அவங்களோட பிறந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த இயர் பிறந்தீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்ன்றதை செலக்ட் பண்ணணும். இதில் இங்கிலீஷ், தமிழ், அதை விட இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி, மலையாளம் போன்ற லாங்குவேஜ் இருக்குது. நான் இதில் தமிழ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் எந்த நாடுன்றதை செலக்ட் பண்ணணும். நான் இதில் ஸ்ரீலங்கான்றதை செலக்ட் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட நாடு வரும். அடுத்தது உங்களுக்கு எது சம்பந்தமான நியூஸ் தேவைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். எஜுகேஷன், ஆட்டோமொபைல், டெக்னாலஜி, சயின்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், இப்படி எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டன்ன்றதை கொடுங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு இதில் பாருங்கள், எங்களுக்கு நிறைய செய்திகள் வரும். இதில் பாருங்கள் 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது சம்பந்தமான நியூஸ் தேவையோ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றிய நியூஸ் தேவைண்டா இதில் நான் ஸ்போர்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணலாம். இந்த ஆப் எல்லா யூஸரும் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எந்த நியூஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், நீங்கள் இந்த நியூஸுக்கான உங்களோட ரியாக்ஷனை நீங்கள் இதில் தெரிவிக்கலாம். பிடிச்சிருந்தால் நீங்கள் இதில் லைக்கை கிளிக் பண்ணலாம். பிடிச்சிருக்காட்டு நீங்கள் இதில் அன்லைக்ன்றதை கிளிக் பண்ணலாம். அதை விட நீங்கள் இதில் ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளலாம். அதை விட இந்த நியூஸ் பற்றி மேலதிகமாக உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் அந்த நியூஸுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த நியூஸ் எங்கேருந்து எடுத்ததோ அதுக்கான நியூஸ் இது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதில் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம். இப்படி நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது அனைவருக்கும் மிகவும் பியூசனமான ஆப்பாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். நீங்களும் உங்களோட மொபைலில் இதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆப்புக்குரிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஆப்பில் இலங்கையில் வாழ்கிற ஆட்கள் உங்களுக்கு இலங்கை பற்றிய நியூஸ்கள் இந்த ஆப்பில் இருக்காது. வெளிநாட்டு நியூஸ், மற்ற சினிமா நியூஸ், மற்ற விளையாட்டு நியூஸ்களை நீங்கள் இந்த ஆப்ஸில் பார்த்துக்கொள்ளலாம். அதை விட இந்தியா சம்பந்தமான நியூஸ்கள்லாம் மற்றது இருக்கும், ஸ்ரீலங்கா நியூஸ்கள் இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.